அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன குட்டி பதிவு. அடிக்கடி பதிவு போட இயலவில்லை, வருந்துகின்றேன், மன்னிக்கவும். ஒரு ஒரு ரூபா காயின், கம்மாமினிட்டி காயின், 89th இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் கான்ஃபரன்ஸ் 1993. அதில் ஒரு குட் கண்டிஷனான ஒரு நாணயம் கிடச்சிது இன்றைக்கி. 1993 89th இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் கான்ஃபரன்ஸ். அது வந்து ரேர் காயின். இது வந்து 1 மின்ட்டு தான். இந்த பாருங்கள், இதில் வந்து பாம்பே மின்ட்டு மட்டும்தான், வேறு மின்ட்டு அதில் கிடையாது. இது கையெல்லாம் காயின்ஸை தேய்ச்சி தான் இந்த மாதிரி விரலில் கருப்படிச்சு போயிருக்கு. மின்ட் எங்கே இருக்குது? 1993 மும்பை மின்ட்டு. நைன்டீன் 93 கீழே கொடி தான் பறக்குது. இது மறுபக்கம். வேகமாக ஒரு பதிவு போட்டுறணும்னு நினச்சாலும் முடிய மாட்டேங்குது. 1 மின்ட்டு தான், அதனால் நீங்கள் வேறு எதையும் எங்கேயும் தேட வேண்டாம். ஒரு டைமண்ட் குறியீடு இருக்கா? இந்த 89க்கு சென்டராக வரும். இப்படி காமிக்கேன். இந்த இருக்கிறவங்க டைமண்ட். மின்ட்டுன்னு சொன்னால் அதை தான் சொல்லணும். இதில் வேறு எங்கிட்டும் டாட்டுகள் இருக்குது. டைமண்ட்ங்கிறது கீழே அந்த 89 கீழே அடியிலையும் ஒன்று இருக்குது. இந்த இருக்கிறவங்க இந்த ஒரு மின்ட் இருக்கா? இது டைமண்ட், இது டாட்டு, இது டாட்டு. இங்கிட்ட ஒரு டைமண்டு. மின்ட்டு இருக்க வேண்டிய இடத்துல மின்ட்டு வந்து இங்கே இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும் மின்ட்டு. இதனோட ரேட் வந்து இன்றைய தேதியில் வந்து வலைத்தளத்தில் இதுக்கு வந்து இதை இது மேலே மறைச்சிக்கூடணும், அதை காமிக்கக்கூடாது. காயின்ஸ் 1 ரூபி 1993 89th போட்டிருக்கோம். அதனோட ரேட் வந்து இன்னும் ரேட் வந்து 850 ரூபா. அதனோட ரேட்டு இன்றைக்கி இப்போ இந்த நிமிஷம் வந்து என்னோடய ரேட்டு 850 ரூபா. நம்ம வந்து ஒரு நாணயத்தை ஒரு 400 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 400க்கு பாதி ரேட்டு போட்டால் 425. நம்ம 400 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஒரே ஒரு நாணயம், ஒரு அற்புதமான ஒரு கண்டிஷனு, ரேர் காயின், வெரி வெரி ரேர் காயின். கிடைக்க மாட்டேங்குது. 1 மின்ட்டு தான், வேறு மின்ட்டை நீங்கள் தேட வேண்டாம். இது வேணுமுங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2004 மும்பை மின்ட் வந்து கொஞ்சம் ரேராக இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கிறச்சமே நீங்கள் 1 2 வாங்கி உங்களுடைய கலெக்ஷனில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் தேடுறச்சமே கிடைக்காது, அல்லது விலை அதிகமாக இருக்கும். இது எல்லாமே ஒரு நாணயம் 200 ரூபா. எல்லாமே 2004 மும்பை மின்ட்டு. 2004 கீழே மும்பை பார்த்துக்கோங்க. மும்பை மின்ட் டைமண்ட் குறியீடு. இது எல்லாமே 2004 மும்பை மின்ட்டு. ஒரு இடத்துலேருந்து கொஞ்சம் குட் கண்டிஷனான காயினாக வாங்கி நான் ஒரு 20 காயின் வரைக்கும் வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு தேவை அப்படின்னு வாங்கி வச்சுருக்கிறேன். அதை ரெடி பண்ணேன், ஆல்பத்தில் வைக்கிறதுக்கான ரெடி பண்ணேன். பட் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் 1 2 நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஒரு காயினோட ரேட் வந்து 200 ரூபா. ஆனால் காயினோட கண்டிஷனை பார்த்துக்கும். மும்பை மின்ட் நாணயத்தில் மும்பை மின்ட் வந்து எல்லாமே தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் மாத்திரம் தெரியும், ரொம்ப பளிச்சுன்னு தெரியாது. மும்பை மின்ட் வந்து ஒரு சில நாணயங்களாக பளிச்சுன்னு தெரியும். கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக இப்போ நானே இதை ஜூம் பண்ணி கூட காமிச்சிருவேன். இதை ஜூம் பண்ணி காமிக்கட்டுமா? மும்பை மின்ட் இருக்கா? இன்னொன்று ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதுலேயும் மும்பை மின்ட் இருக்குது. இன்னொன்று காமிக்கிறேன். இதையும் இந்த இருக்கு வருங்க. 2004 மும்பை மின்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் காயின் கண்டிஷனான காயின். ஆனால் அது மின்ட்டு பார்த்திங்கன்னா அந்த உன்னிப்பாக கவனித்தா தான் அந்த மின்ட் டைமண்ட் தெரியும். 2004 இது எல்லா நாணயத்துலையுமே இப்படி தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் ரேர், கிடைக்க மாட்டேங்குது. இந்த கண்டிஷன்லேயும் கிடைக்க மாட்டேங்குது. வேணும்னா வாங்கிக்கோங்க. ரேட்டை பற்றி பிரச்சனை இல்லை, கூட குறைய நம்ம வாங்கிக்கிடலாம். என்னுடைய பொருள் தான், கூட குறைய வாங்கிக்கலாம்.
அப்புறம் இது வந்து ஒரு 10 எண்ணம் மட்டும் எடுத்து வச்சு, இது வந்து எரர் காயின், 10 எரர் காயின். இது ஒவ்வொரு எரர் காயின் நாணயமுமே, ஒவ்வொரு எரர் நாணயமும் பழுதுபட்ட நாணயங்கள், மிஸ்டேக் ஆஃப் காயின்ஸ். ஒவ்வொரு பதிவுலேயும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குழுவிலையும் ரூ. 199, ரூ. 299, ரூ. 399. அந்த ₹1 கூட்டத்தை 400 ஆயிரும். 4ங்கிற நம்பர் பக்கத்தில் உங்களுக்கு ஏப்பா 400 399 அது 400 மாதிரி உங்களுக்கு தெரியாது. இது மாதிரி ஒரு ட்ராக்டிஷில் உங்களுக்கு விற்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 399. அது என்னடா ரூ. 399? ஏன் 400 போட வேண்டிய ₹1 என்ன வந்து போகுது? 399, 299, 899, ₹99 போட்டுட்டா ₹1 சேர்த்து போடல என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஏமாத்து வேலைங்க அதெல்லாம். இது சின்ன சின்ன எரர்களை கூட, இது அந்த கட் எரரு, இது க்யூட் எரரு, இது மேட் எரரு, இது வந்து இன்ஸ்டன்ட் எரரு அப்படின்னு என்னத்தையும் ஒரு எரர் பேரை போட்டு ரூ. 399, 499 போட்டிருக்காங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு 10 விதமான நாணயங்கள், 10மே எரர் நாணயம் தான். இந்த 10 நாணயமும் சேர்த்து ₹500. ஒரு நாணயம் வரும் ₹50. ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு நாணயமும் ஆக்சுவலாகவே நார்மல் நாணயமே ₹100 இது. இந்த நாணயங்கள் நார்மலான காயினே ஒரு காயின் ₹100. அது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ₹200, ₹300, நொய்டா மின்ட்டுனா ₹700 வரைக்கும் இருக்குது. இதில் நார்மலே ஒரு நாணயம் ₹700 வரைக்கும் இருக்குது. மின்ட், அதாவது நொய்டா மின்ட்டுலாம் கொஞ்சம் ரேர் அது. இது என்ன இயராக இருந்தாலும், என்ன மின்ட்டாக இருந்தாலும், என்ன எரராக இருந்தாலும், இந்த 10 நாணயம் சேர்த்து உங்களுக்கு நான் வெறும் ₹500 தான் தரப்போகிறேன். இது ஒரு வித்தியாசமான எரர். இது வந்து எரர்னா காயம் பட்டிருக்காது. இது உள்ள இந்த ரவுண்டில் வந்து எந்த விதமான இதுவுமே இல்லாமல் இருக்கும் உள்ள ரவுண்டில். இன்னொரு காயின் ரவுண்டை பின்னாடி எடுத்து காமிக்கிறேன் தற்செயலாக. இதில் வந்தீங்கன்னா இந்த சிங்கத்தை நோக்கி டாட்டாக இருக்கா, இது அப்படி இருக்காது. இந்த நாணயத்தில் இந்த அசோக முத்திரத்தை சுற்றி இந்த சரௌண்டிங்கில், இந்த வட்டத்தில் உள்நோக்கிய வண்ணம் அந்த டாட் இருக்காது. மேலே தான் மேடாக தான் இருக்கும். இது வந்து உள்நோக்கி இருக்கும். இந்த இருக்கா முத்தாக இருக்கா, இது வந்து இதில் இருக்காது. இது ஒரு வித்தியாசமான நாணயம். இது ஒரு நாணயம் ₹200. இது வந்து நான் இன்றைக்கி கொடுக்குறது ஆஃபர் ₹50 தான். இது வந்து ஒரு நாணயம் ₹200 ப்ராமிஸாக. நானே நிறைய நாணயம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இதில் 2 நாணயம் வச்சுருக்கேன். இந்த ஒன்றுக்கு வருங்க. நீங்கள் 100 நாணயம் போட்டதால் இது தனியாக தெரிஞ்சு போகும். எத்தனை 1000 நாணயம் கிடந்தாலும் இது நடந்ததுன்னா தனியாக தெரிஞ்சு போகும். இது பின்னாடி வந்து இந்த மாதிரி ரவுண்ட் இருக்கும். மற்ற எல்லா நாணயங்களையுமே பின்னாடி வேறு மாதிரி ரவுண்ட் இருக்கும். இந்த இருக்கா உள்நோக்கி இருக்கா, ஒரு முத்தாக மாலை மாதிரி தெரியுதா? எல்லா நாணயத்துலையும் தெரியும். ஆனால் இது 2 மட்டும் தெரியாது. ஒரு நாணயம் ₹200. இன்றைக்கி நான் கொடுக்குறது வெறும் ₹50. நான் இன்றைக்கி பார்த்து ஒரு வாட்ஸ்அப் குழுவில் எல்லாமே ஏகப்பட்ட ரேட்டு 399, 499, 599 சொல்லி வெறும் ₹50 10 நாணயம் எல்லாம் சேர்த்தா வெறும் ₹500 கொடுக்கேன். என்ன இது ஒரு எரர். இது இந்த நாணயம் வந்து ஒரு எரர், கட் எரர் இருக்கா, நல்லா பழுதாக தெரியுதா, வெட்டுக்காய் மாதிரி தெரியுதா ஒரு எரரு. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. என்ன இதுலேயும் இந்த சைடு வந்து ரிம் இருக்காது, இந்த சைடு வந்து பெரிய ரிம்மை மேடாக தெரியும். இது ஒரு நாணயம். 2வது நாணயம் சொல்கிறேன். இது வந்து உள்ளே வந்து அந்த டிசைன் இருக்காது. 2வது. 3வது நாணயம் சொல்கிறேன். 3வது இது உள்ளே அந்த டிசைன் இருக்காது. இது 3வது. 4வது நாணயம் சொல்கிறேன். 1995 ஹைதராபாத், நார்மலாகவே ₹100 இது. இதில் மேலேருந்து கீழ் நோக்கி ஒன்று வருது பாருங்கள், ஒரு கோடு கிராக் வருதா, மேலேருந்து வெட்டுக்காய மாதிரி ஒரு கோடு கீழே வருதா, இதேமாரி அந்த பக்கமும் இருக்கும். இந்த இருக்கா, இதேமாரி அந்த பக்கமும் இருக்கா. இது ஒரு பெரிய எரர். இது ஒரு 4வது நாணயம். 5வது நாணயம் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் எல்லாம் நெளிஞ்சு கட்டாக இருக்கா. இதில் நம்ம எதாவது அடித்து நெளிச்சு வச்சுருக்கோம்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் ஆக்சுவலாக காயின்லேயே வர்றது. இந்த இருக்க வருங்க கட் எரர். இது 94 ஹைதராபாத் மின்ட்டை பார்த்துக்கோங்க. சும்மாவே ₹100 இது. ஒவ்வொரு நாணயம் ₹100 இது. இந்த 94லாம் கிடைக்காது உங்களுக்கு. 94 ஹைதராபாத் மின்ட்டு சுத்தமாக கிடைக்காது. இந்த நாணயத்தை பார்த்துக்கோங்க. இதில் பார்த்துக்கோங்க. இதில் பெரிய கிராக் இருக்குது அங்கிட்டுலாம். இன்ஃபேண்ட் எரர் இதுக்கு பேர். இது எத்தனை, அது 6வது நாணயம் ஆகிப்போச்சா, இன்னொரு 4. இந்த இதில் கட் இருக்கா, கட் எரர் 1994 கல்கட்டா மின்ட்டு. இது உள்ள ஒரு பெரிய வருது வருங்க. இங்கேருந்து இங்கிட்டு வருது வருங்க. 7வது நாணயம் ஆகிப்போச்சா. அதுக்கடுத்து பாருங்கள் 8வது நாணயத்தை பாருங்கள், ஃபுல்லாக கிராச் ஆகிருக்கும். இந்த பக்கம் பாருங்கள் எப்படி எரர்னு பாருங்கள். இது வந்து ₹600 சொல்லுவாங்க. இந்த ஒரு நாணயத்தினுடைய விலை வந்து ₹699 போடுவாங்க. வெறும் ₹50 இன்றைக்கி உங்களுக்காக. 93 கிடைக்கவே கிடைக்காது. இது எத்தனாவது, 8வது நாணயம் 98 ஹைதராபாத் மின்ட்டை பார்த்துக்கோங்க. நார்மலாகவே ₹100 அந்த ஒரு நாணயத்தினோட ரேட்டு வந்து நார்மல் காயின். இந்த சைடு வந்து
ரிம் இருக்காது. இந்த சைடு ரிம்மும் டிசைன் இருக்கும். ரிம்மு ஒரு குவாடு டிசைனு. இங்கே வந்து ரிம் இருக்காது, குவாடு இருக்காது, இது டிசைன் மட்டும்தான் இருக்கும். இது சும்மா ஏகப்பட்டது கிடக்கு. 10 நாணயம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். 10 நாணயம் சேர்ந்து மொத்தம் 500 தான். இந்த கடையில் வைப்பாங்களா ஓடியான்னு அது மாதிரி. 2000 ஹைதராபாத் மின்ட்டு. இந்த இருக்கிறவங்க எரர் இந்த சைடு. இதெல்லாம் இயற்கையிலே வந்தது, பிரிண்டிங்கிலே வந்தது. நம்ம எதுவும் உருவாக்குனதான் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். நம்மகிட்ட வந்து தொழில் கரெக்டாக இருக்கணும். இந்த 10 நாணயமும் சேர்த்து உங்களுக்கு வெறும் 200 ஒரு நாணயம் 50 ரூபா மட்டும்தான். இன்னொன்று 5 இருக்குது, அதையும் காமிச்சிருந்தேன். திருவள்ளுவர் நாணயம் ஒன்று இருக்குது, இந்த 100 ரூபா. இது ஒரு எரரை பாருங்கள். இது வந்து இந்த நாணயம் 100 ரூபா. ஏன்னா இது நாணயம் வாங்கினது கொஞ்சம் விலை அதிகம். இது 2004 கல்கட்டா மின்ட். 2004 கல்கட்டா மின்ட். வெறுமனே ஒரு நாணயம் வந்து நீங்கள் குறைஞ்ச விலைக்கு வாங்குறதுனா 200 ரூபா. வலைத்தளத்தில் வந்து 800 ரூபா. நான் 100 ரூபாய்க்கு தரேன். அவ்வளோ இந்த எரரையும் சேர்த்து உங்களுக்கு நான் 100 ரூபாய்க்கு தர்றேன். திருவள்ளுவர் 100 ரூபா சொல்லிட்டேன். இது வந்து 2004 மும்பை மின்ட்டு. இது 50 ரூபா தான். இதுவும் 50 ரூபா தான், வாங்கிக்கோங்க. அதோடு சேர்த்து கையோடு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிப்பிங் சார்ஜெல்லாம் கம்மியாக போகும். இது 2004 மும்பை மின்ட்டு. இதுவும் 50 ரூபா தான் எல்லாமே. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.